ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்கள் தப்பா பயன்படுத்தப்பட்டு இப்படி மிரட்டப்படுறாங்க. ரைட்டா? இது வெளிப்படையா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது ஜனநாயகம் திரைப்பட தடையா விசாரணை எல்லாம் மிரட்டல் எடுத்துக்கலாம். கூட்டணிக்கான மிரட்டல் நான் குற்றம் சாட்டுறேன். இந்த படத்துல எங்க விட்டு ஓட்டாங்க? 7 மணி நேரம் ஏன் லேட்டா வந்த? முதல் கேள்வி. சரியா? உனக்கு கூட்டம் நடத்த தெரியுமா? ஏன் தண்ணி கொடுக்கல, சோறு கொடுக்கல? ரெண்டாவது கேள்வியா? அப்புறம் உன்ட்ட ஆதார் கார்டு வாங்கி உட்கார வச்சிருக்கிறேன். 100 கேள்வி இருக்கா? நீங்க என்ன இங்க பட்டீங்க? திமுக தான் காரணம், திமுக தான் காரணம். பதில் சொல்ல வேண்டியதானே? அவன் அதுக்குள்ளேதான் போல. இந்த படத்தை ஒரு தம்பிமாருக்கு ஓட்டி காட்டுன்ட்டு அவன் இப்ப எந்த கேள்வியில இருந்து ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, இவருக்கே நிகழ்ந்த சம்பவத்துக்கு இவர் பேசணும்ல. இதனால வந்து ஒரு துளி பசலையே அரசியலோட பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் என்ன? முதல்ல யார் எந்த கட்சி ஏன் முடக்கலாம் அதை வச்சு அரசியல் பண்ணுங்க. குறைஞ்ச வச்சோம் அது கூட மாயம் இருக்க மாட்டாரு. அந்த மௌனத்தை எப்படி கடப்பீங்க நீங்க? இல்ல, நான் பாஜகவை பகைக்காமல் திரும்ப திரும்ப திமுக கூட்டணிய குற்றம் சொல்றது, குடைச்சல் கொடுக்கறது, இதே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா நீ பாஜகவுடைய பி டீம் ஏ டீம்லாம் இல்ல, நீ கை கருப்பு. பாஜகவுடைய கை கருப்பா இருந்து வேலை செய்யறதுக்கு ஒரு கட்சி இனிமேல் தமிழ்நாட்டில் தேவையில்லை. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நான் சந்திக்கிற அரசியல் ஆளுமை தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு தங்கப்பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். என்ன போயிட்டு இருக்கு? குறிப்பாக விஜயோட அரசியல் பிரவேசங்கிறது அது நீடிக்கிறதா, நிலைத்து இருக்கிறதா, தாக்கு பிடிக்குமா, தாக்கு பிடிக்காதா, இப்படி பல்வேறு விமர்சனத்துக்கு ஆளாக இருக்கிறது. குறிப்பாக இன்று வந்து டெல்லியில் ஆஜராகிறார், சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகிறார் திரு விஜய் அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் தொடர் விசாரணை போய்கொண்டிருக்கிறது. ஏன் தாமதமாக வந்தீர்கள்ன்ற கேள்வி தொடுக்கப்பட்டிருந்ததாக செய்தி வந்து கொண்டிருக்கின்றன. முதல்ல எப்படி பார்க்குறீங்க? இது தமிழக வெற்றி கழகம். இதுவரைக்கும் சினிமா பார்த்தாங்க, இப்போ சீரியஸாக அரசியல் பண்ண வேண்டிய இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்றதான் காட்டு. டிவிகே தோழர்கள் அண்ணன் வாழ்க விஜய் வாழ்கன்னு கோஷம் போட்டதை தாண்டி பாஜக ஒழிக, சங் பரிவார் ஒழிக, ஒன்றிய அரசு ஒழிகன்னு கோஷம் போட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க. இன்னும் இதை உணரலைனா, இன்னும் இவங்க டிஎம்கே அங்கிள், மாமா, தாத்தா, பாட்டின்னு பேசிக்கிட்டு இருந்தா, அது இலங்கை வானொலி மாதிரி அண்ணன்மார், அப்பன்மார், சித்தப்பாமார், அக்காமார் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா படம் ஓடாது. சீரியஸாக அரசியல் பேச வேண்டிய காலத்தின் கட்டாயத்துக்கு வந்துட்டீங்க. ஜனநாயகன் திரைப்படம் வழக்கமான ஒரு மசாலா படம், சரிங்களா? தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இப்படி ஒரு படம் தணிக்கை குழுவால் தடை செய்யப்பட்டிருப்பது, தாவேகா என்கிற அரசியல் உருவத்தை விஜய் எடுத்தார்ன்ற ஒரே காரணத்துக்காக அவரை பழி வாங்கக்கூடிய விஷயம். இது யாருக்கு தெரியாது? தெரியலைன்னா அவங்கள மாதிரி ஒரு தற்குறி தமிழ்நாட்டிலே கிடையாது. அப்போ டிவிக்கே நண்பர்களுக்கு, தம்பிமாருக்கு நல்லா தெரியும். அப்போ நீங்கள் இப்போ பண்ண வேண்டிய அரசியல் பாஜக ஒழிக என்கிற அரசியல். இதை நீங்கள் இன்னும் கூட டெல்லியில் கூட அந்த முழக்கம் பண்ணலை. ஆனால் என்ன நடந்துக்குனாக்க, டெல்லியில் அண்ணன் விஜய் வாழ்க, டிவிக்கே தான் கத்திருக்கிறார்கள். அரசியல் கோசம் வரவே இல்லையே. ஆமாம், அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற காலம் முடிஞ்சு போச்சு. இலங்கை வானொலியே இல்லை இப்போ, சரியா? நான் அதனால தான் நீங்கள் அந்த அண்ணன்மார், அப்பப்பா, சித்தப்பா இதெல்லாம் விட்டுட்டு இப்போ பேச வேண்டிய விஷயம் பாஜக ஒழிக. பாஜக எங்களுடைய கட்சி விவகாரத்தில் தலையிடாதே, வெளியேறு, சரியா? எங்களுடைய அரசியல் உரிமையில் தலையிடாதே. தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிற உரிமையை முடக்கிறதுக்கு நீ யாரு என்கிற முழக்கங்களை நோக்கி அவர்கள் நகர வேண்டிய காலத்தின் கட்டாயத்தை தான் இன்னைக்கு பார்க்குறோம். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு 1000 விஜயின் மேலே விமர்சனம் இருக்கலாம். நான் ஒரு தமிழனா சொல்கிறேன், விஜய்க்கு தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய உரிமை இருக்கு.
மாற்று கருத்து இல்லை. அவருக்கு ஒரு கட்சி தொடங்க உரிமை இருக்கு. மாற்று கருத்து இல்லை. யாரு? அவருடைய தம்பிமார்கள் அவரை ஆதரிக்கிறாங்க. அவர்களுடைய அரசியல் குறைபாடுகள்ல உங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கு, இல்ல, அதை பத்திலாம் கவலை கிடையாது. ஆனா அவருடைய அரசியல் சுதந்திரத்தை முடக்கிறதுக்கு நீங்க யாரு? அதை சொல்லி அவருடைய இந்த சினிமாவை கொண்டு அரசியலை ஏன் அச்சுறுத்துறீங்க? அந்த சினிமா வந்துட்டு தமிழ்நாட்டில் என்ன சிக்கல் இருக்கு? தணிக்கைத்துறை தலையிட வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படி படம் தானே, வழக்கமான ஒரு மசாலா படங்கள், அரசியல் வசனங்களோடு பல படங்கள் வந்திருக்கு. ரஜினி எத்தனையோ படம் நடிச்சிருக்காரு. அவர் அரசியல் வர்றதுக்கு முன்னால விஜயகாந்த் நடிச்சிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப வழக்கமாக இந்தியா முழுக்க இப்படி சினிமாக்கள் வருது. நீங்கள் எதை தடுத்தீங்க, எதை தடுத்து நிறுத்துறீங்க? ஆனால் ஜனநாயகன் படத்தை தடுத்து நிறுத்திருக்கிறீங்க. சரியா? இது நான் தனிப்பட்ட விஜயின் மீதான தாக்குதலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பார்த்தா அது மாதிரி ஒரு தற்கொலைத்தனம் வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நீ சொல்றது நியாயமானது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு கூட அவருக்கு ஆதரவாக இருக்கணும், நியாயமானது. கட்சிகள் கூட குறிப்பாக இடதுசாரி சமூக நீதி பேசக்கூடிய கருத்தோட அவ்வளோ நிற்கணும்னு சொல்றது நியாயமானது. ஆனால் இதுவரையும் எந்த சம்பவத்திற்கு பிஜேபிக்கு எதிராக ரியாக்ட் பண்ணாமல் கேள்வி இருக்குல்ல. உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றமேட்டில் முழுக்க பிஜேபிக்கு ஆதரவாக ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. ஏன் அதை விடுங்க, அதை விட இன்னொரு சம்பவம் இவருக்கே நிகழ்ந்த சம்பவத்துக்கு இவர் பேசணும்ல. இதனால வரை ஒரு துளி பேசலையே. அரசியலோட பொலிட்டிக்கல் மைலேஜ்ல என்ன? முதல்ல யார் எந்த கட்சி ஏன் முடக்கலாம், அதை வச்சு அரசியல் பண்ணல குறைஞ்ச வச்சோம். அது கூட மாய திறக்க மாட்டாரு. அந்த மௌனத்தை எப்படி கிளம்பிங்க? இல்லை, நான் விளையாட்டு ரூல்ஸ் தெரியாத பிள்ளைகளுக்கு இங்கே சின்ன பசங்கள்ல சரிங்களா, அவனை தேத்தி கேமுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு, களத்துக்குள்ளே கொண்டு நிறுத்துவதற்கு இங்கே ஒரு முறை இருக்குது. முதல்ல விளையாட்டில் பிளேயர்ஸ் இருப்பான். இவங்க பூரா சேர்ந்து அந்த புதுசாக வந்திருக்காங்கள ஒரு தம்பி, அவனை சப்பானியாக சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நான் அங்கே இருக்கக்கூடிய 100 வருஷம் 50 வருஷம் பழமையான கட்சிகளுக்கெல்லாம் சேர்த்து தான் பேசுகிறேன். ஓகே, நீங்கள் சப்பானியாக சேர்த்துக்கங்க விஜய. ஆனால் பாஜகவிடம் விட்டு கொடுக்காமல் குரல் எழுப்ப வேண்டிய கட்டாயம் எல்லாருக்கும் தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் நாளைக்கு எந்த கட்சி எவர் அரசியல் இயக்கம் தொடங்கினாலும் அதனுடைய முடிவு இதுன்னு அவன் காட்டுறான். நீங்க எந்த தரப்புல இருந்து அரசியல் பண்ணாலும் நீ இப்படித்தான் ஆவா அப்படின்றதுக்கான வெளிப்படையான தாக்குதல் இது. இந்த நேரத்தில் எல்லாருமே இதை பற்றி கவனிக்க வேண்டிய, கண்டிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒன்று. இன்னொன்று, விஜய் தெளிவா ஒன்று முடிவு எடுக்கணும். ஒன்று திரும்ப சினிமாவுக்கு போயிடுறது இல்லையா? பாஜகவினுடைய இப்படி அப்பட்டமான மிரட்டலுக்கு இதுக்கு அஞ்சாம மேடை ஏறி அரசியல் பேசுறது, அதை விட்டுவிட்டு இங்க தமிழ்நாட்டு மக்களையும் தமிழருடைய நலன்களையும் காட்டி கொடுக்கிற புரோக்கர் வேலையை இந்த கட்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு செஞ்சா, பாஜகவை பகைக்காமல் திரும்ப திமுக கூட்டணியை குற்றம் சொல்றது, குடைச்சல் கொடுக்கறது, இதே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா நீ பாஜகவினுடைய பி டீம் ஏ டீம்லாம் இல்ல, நீ கை கருப்பு. பாஜகவுடைய கை கருப்பா இருந்து வேலை செய்யறதுக்கு ஒரு கட்சி இனிமேல் தமிழ்நாட்டில் தேவையில்ல. நீ வெளியே போன்றோம். ஜப்பானிக்கு இடமே கிடையாது இங்க. இது ஜப்பானி இல்லை, இங்க இந்த கேம் ஜப்பானி இல்லை, இது எதிர் டீம். எதிர் டீம்ல பயிற்சி பெற்று இங்க வந்து ஜப்பானி மாதிரி நடிக்குதுன்றோம். அப்ப அப்படி ஒரு நிலை எடுக்கிறாருன்னா விஜய் அந்த பக்கம் பாஜக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இங்க திமுக கூட்டணி எதிர்ப்பு நீ சொன்னீங்கன்னா நீ வந்துட்டு அவர்களுடைய கை கருப்பு. ஓகே, இந்த வேலையை வச்சுக்கிறாதன்ற இல்லை. ஓகே, ஆனால் இந்த நிமிடம் வரை அவர் வாய் திறக்கிறத தாண்டி இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பதிலும் அங்கே போய் கவனம் செலுத்துவதிலும் கூடுதலாக ஆதவர்ஜுன் போன்றவர்களும் போய் அவங்க முகாமிடுகிறத தவிர அரசியல் நிமித்தமாக இதுவரை பேசவே இல்லை இல்லையா? அது எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? எங்க டெல்லியிலையா? டெல்லியில் இல்லை, இப்போ கூட அவர் போகலையே, அழைத்து வரப்படவில்லை, இழுத்து வரப்பட்டிருக்கிறாருங்க. என்ன சொல்றீங்க? அழைத்தா போயிருக்கிறாரு. காலையில அவரு இளவு விழுந்தாலே போக மாட்டாரு. எவன் குடும்பத்துல எத்தனை இளவு விழுந்தாலே போகல, நம்ம பார்த்தாரு. இன்னைக்கு 7 மணிக்கு பிளைட் ஏறி போயிருக்காரு. போனா அவன் 100 கேள்வியோட நிக்கிறான். ஆதார் கார்டை செக் பண்ணிட்டு உள்ள அனுப்பியிருக்கேன். கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நீ கூப்பிட்டு இருந்தா ஆதார் கார்டை வாங்கியிருப்ப விஜய் கிட்ட. விஜய் யாருன்னு தெரியாது. நான் தாவேகா தொண்டர்களுக்கு திரும்ப சொல்றேன், ஆதார் கார்டை செக் பண்ணிட்டு உங்க தலைவர் விஜய் உள்ள அனுப்பியிருக்காங்க.
100 கேள்விகளுக்கு பதில் சொல்ல சொல்றாங்க. சரியா? ஆனா அங்க இருந்து ஆதவ அர்ஜுனாட்டையும் அந்த அல்லக்கு தாவைக்காவில் இன்னைக்கு தலைமையில் இருக்கிற அல்ல கைகள்கிட்டையும் அவங்க சொல்லிவிட்ட விஷயம் என்ன, இதை முழுக்க திமுகவுக்கு எதிராக ஏவி விடுங்கள். என்ன அது? ஆமா, அப்படித்தான் நடந்தது. விஜய் என்ன சொன்னாரு, அங்கள் அங்கள் எங்களையே சதி பண்றீங்களா அங்கள் அப்படின்னு தானே சொன்னாரு. இப்ப அவன் ஆதார் கார்டை உன்னை செக் பண்ணியிருக்கான். ஆதார் கார்டை யாருக்கிட்ட செக் பண்ணியிருக்கான்? அவன் தான் ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தான். யாரும் தெரியாம பாதுகாப்பு கொடுத்தான், ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தான். இவரு சிபிஐ விசாரணை போன நீதி வெல்லும் சொன்னான்ல. இல்ல, இவரே முதல்ல ஒய்பிரிவு அவன் பாதுகாப்பு கொடுக்கும்போது குடுமிகள் இந்த நாட்டில் ஒருபோதும் சும்மா ஆடாது அப்படின்னு பழமொழி இருக்கு தமிழ்நாட்டில். சோழியன் குடுமி சும்மா ஆடாது. சரிங்களா? இதெல்லாம் கல்வெட்டுல பொறிக்கப்பட்ட வேண்டிய வரி. சரியா? பாம்பை பார்க்கிற பக்கத்துல அவனை பார்க்கிற, பாம்பை விட்டுரு அவனை அடி அப்படின்னு சொல்லி கொடுத்த தேசம் இது. சரிங்களா? சோழியன் குடுமி சும்மா ஆடாது, பாம்பையும் பாரு பப்பப்பாவையும் பாரு, பாம்பை விட்டு பப்பப்பாவை போட்டு அடின்னு சொன்னது இந்த நாடு. ஏன்? அவ்வளவு அவ்வளவு விஷமானவங்க, அவ்வளவு இரட்டை நாக்கு பேர்வழிகள், அவ்வளவு அயோக்கியர்கள், அவ்வளவு தேச துரோகிகள், தமிழ் தேச துரோகிகள் அவங்க. ரைட்டா? அதைத்தான் பார்க்குறோம். நீ என்ன பண்ண, நீ அங்க போய் ஒய்பிரிவு பாதுகாப்பு வாங்கிட்டு வந்தாங்கல்ல, ஒய்பிரிவு பாதுகாப்பு வாங்கிட்டு வந்தவன் இன்னைக்கு போய் ஆதார் கார்டு கட்டுறான். உன்ட்ட ஆதார் கார்டு வாங்கி உட்கார வச்சிருக்கிறான். 100 கேள்வி இருக்கா. நீங்க என்ன இங்க பட்டீங்க, திமுக தான் காரணம், திமுக தான் காரணம். பதில் சொல்ல வேண்டியதானே, பதில் சொல்ல வேண்டியதானே. அவன் அதுக்குள்ளேயெல்லாம் போல. இந்த படத்தை உன் தம்பிமாருக்கு ஓட்டி காட்டுன்ட்டு அவன் இப்ப எந்த கேள்வியில இருந்து ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, நீ ஏன் 7 மணி நேரம் தாமதமா வந்தன்றான். திமுக காரணம்னா அவனுக்கு லண்டு தானுங்க. நீங்க இந்த படத்தை தாவேக்கா தம்பிமார்கிட்ட ஓட்டலாம், திமுக தான் காரணம், திமுக தான் காரணம்னு. ஆனா அவன் தெளிவா கேட்கிறான், இந்த படத்துல எங்க விட்ட ஓட்டாத, 7 மணி நேரம் ஏன் லேட்டா வந்த? முதல் கேள்வி. சரியா? உனக்கு கூட்டம் நடத்த தெரியுமா? ஏன் தண்ணி கொடுக்கல, சோறு கொடுக்கல? ரெண்டாவது கேள்வியா? அப்புறம் இது இவ்வளவு கூட்டம் சேரும் சேராது அப்படின்னா இந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணுவதற்கு நீ என்ன உங்க கட்சியில இருந்து நடவடிக்கை எடுத்த? தொண்டர்கள் இருக்காங்களா? ஆனா அவன் இங்க இருக்கும்போது என்ன ஏவி விட்டான்? அது மட்டும் இல்ல, பாஜக விசாரணை குழு ஒன்றியத்துல இருந்து பிளைட் ஏறி வந்துச்சு. யாராரு? ஆமா, குறிப்பா அங்க இருந்து மேல இருந்து வந்தாங்கல்ல, மேல இருந்து ஒரு குழு வந்துச்சா, மகளிர் குழு, குஷ்பு வந்தாங்க, வானதி வந்தாங்க, எல்லாம் வந்தாங்களா. வந்து என்ன சொன்னாங்க? சதி இருக்கு, சதி இருக்கு, சதி இருக்கு. அதெல்லாம் யார சொல்லி ஏமாத்துறக்கு? தமிழ்நாட்டு மக்களையும். இழிச்ச வயனா எவன் இருக்கானோ, அரசியல் தெரியாத தற்குறிகளை எவனும் இருக்கானோ அவனை பூரா ஏமாத்துறக்கு திமுகவின் சதின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு போனா, பாஜகவும் விசாரணை குழு பேசிட்டு போச்சு. ரைட்டா? இப்ப அவன் தான் கேட்கிறான், தம்பி ஆதார் கார்டை கொடு அப்படின்ட்டான். ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தவன் என்ன கேட்கிறான்னா, ஏண்டா ஒய்பிரிவு பாதுகாப்பு விஜய் கொடுத்தீங்களே, அப்ப வீடு தெரியாது விலாசம் தெரியாம தான் கொடுத்தீங்களா இல்லையா? அப்ப ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கும் போது அதை எதற்காக கொடுக்கிறார்கள் என்கிற தெளிவில்லாமல் ஏற்ற அன்னைக்கே விஜய்க்கு சோழி முடிஞ்சிருச்சு. அதை முடிச்சது இந்த லாட்டரி திருடே ஆதவ அர்ஜுனா, இந்த ஜானு, இந்த கும்பல் தான். புசி ஒரு கூறுகட்ட கூக, அது ஒரு கூறுகட்ட கூக. இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு விஜயை கொண்டு போய் இப்படி உட்கார வச்சிருக்காங்க. அவன் 100 கேள்வி வச்சிருக்கானா லிஸ்ட்ல. ரைட்டா? இன்னைக்கு விசாரணை 100 கேள்வி என்னைக்கு முடியும்னா, நீ பாஜக கூட்டணி ஒத்துக்கிட்டா கேள்வி இருக்காது. அப்படி இல்லாம சார் வற்புறுத்த முடியும். ஆமா, டார்ச்சர் பண்ண முடியுமா? ஒரு பப்ளிக்கா தெரியுற ஒரு விஷயத்த அப்படி போட்டு டார்ச்சர் பண்ணி ஒருத்தர் கூட்டணி இழுக்க முடியுமா? அதுக்கு ஒரு ஒத்துக்குவாரன் இருக்குது. அப்படி அரசியல் அப்பட்டமா பண்ண முடியுமான்றது என் கேள்வி. சார், இவர் இந்தியாவில் இருக்காரா வேற எங்கேயும்? அண்டார்டிகாவில இருந்து வந்த பெண்குயினா அது இருந்தாலும் இல்ல ஏஐ ரூபத்தை உட்கார வச்சிருக்கீங்களா? நாடு முழுக்க அவன் பூரா மாதிரி அடிக்கிறான், விலைக்கு வாங்குறான், ஈடியை விட்டு ரைட்டு விடுறான், திகார் ஜெயில போட்டு அடைச்சா.
அது ஆம் ஆத்மி கட்சியினுடைய துணை பிரதமரை உள்ள போட்டுட்டு ஒன்று எழுதி கொடுத்து எங்க கட்சிக்கு வா, இல்லைன்னா துணையை விட மாட்டோம்னா அவ்வளவு மோசமாக நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அவன் எல்லா மாநிலத்திலையும் ஒரு வலுவான கட்சி எங்க இருக்கோ, ஃபவுண்டடான மாநில கட்சி, உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா. இத்தனைக்கும் மகாராஷ்டிராவில் சித்தாந்த வேறுபாடு இல்லாத ஒரே கட்சி பாஜக, சிவசேனா, ராஜ் தாக்கரனுடைய சிவசேனா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சித்தாந்தம் கொண்ட கட்சி. அதையே ஒண்ணுமில்லாம ஆக்கி அவன் இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கான். சித்தாந்த பகைவன் திமுக. இவர் கொள்கை, அதாவது என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபி டிக்ளேர் பண்ணிருக்காருல்ல, யாரு? விஜய். அதான் இனி டிக்ளேர் பண்றாரான்னு பார்ப்போம். கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இந்த ஐயாவை தூக்கி அடுக்கலையில வைன்ற மாதிரி தூக்கி ஓரமா வச்சுட்டாங்க. அதை பத்தி பேசுறதே இல்லை. இப்ப அதுதான் பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. தாவைக்கா தம்பிமார் பாஜக ஊழிகன் கோஷம் போட தெரியணும். தெரியலைன்னா நீ உனக்கு அரசியலுக்கு எதிர்காலம் கிடையாது. உன் தலைவரை அவங்க திகார் ஜெயிலுக்கு அனுப்புறதா இல்ல தமிழ்நாட்டுக்கு அனுப்புறதா அப்படின்றத வச்சுதான் இன்னைக்கு இப்ப கூட்டணியில என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை புரிந்தவன் பிஸ்தான் சொல்ற மாதிரி அரசியல் வரலாறும் நாட்டில் என்ன நடக்குதுன்ற பொது விவரங்களும் தெரிஞ்ச எல்லாருக்கும் இது வெளிப்படையா தெரியும். எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அரசியல் கட்சிக்காரங்க எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். தெரிஞ்ச விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப இன்னைக்கு தாவைக்காத தம்பிமார்கள் பாஜக ஒழிப்பு அரசியலுக்காக தான் திமுக கூட்டணிக்கு ஆதரவே. திமுக கூட்டணி ஏன் ஆதரிக்கிறாங்க? ஏங்க, அதானிக்காக அமெரிக்காவை பகைச்சு $50 டீசல் வாங்கி ரிஃபைன் பண்ணி வெள்ளக்கார நாட்டுக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பிசினஸ்ல மோடி இன்னைக்கு தீவிரமா இருக்காரு. நமக்கு 101 ரூபாய்க்குதான் பெட்ரோல் போகுது. இந்த உண்மை இன்னைக்கு வணிகர் சமூகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வணிகர் சங்கங்கள் எல்லாத்துக்கும் தெளிவா தெரியும். இந்த தமிழ்நாட்டில் வணிகத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்குன்னு தெரியும். சரியா? தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேருக்கும் தொழிற்சங்க உரிமைகள் எவ்வளவு பறிக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது தெரியும். ஆசிரியர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய தேசிய உரிமைகள் பற்றி விழிப்புணர்வுள்ள அரசியல் சக்திகள் எல்லாருக்கும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் என்னென்ன ரூபத்திலாம் பறிக்கப்படுதுன்ற விஷயம் தெரியும். ரைட்டா? அதனால இந்த பெருங்கூட்டம் திமுக கூட்டணிக்கு ஒரு நிபந்தனையோடு ஆதரவு கொடுக்குது. நாளைக்கு நான் சொல்றேன், நான் சவால் விட்டு சொல்றேன், திமுக கூட்டணி நாளைக்கு பாஜகவோடு கூட்டணின்னு அறிவிக்கட்டும். சரிங்களா? நிச்சயமாக ஒரு பெரிய கலகம் வெடிக்கும், இழப்பை சந்திக்கும். புதிய கூட்டணி ஒன்று உருவாகும். அது ரொம்ப தன்னெழுச்சியான கூட்டணியா மாறும். ஒரு பெரிய மாணவர் இயக்கமா கூட மாறலாம், ஒரு பெரிய மக்கள் கொந்தளிப்பா கூட மாறலாம். அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ரைட்டா? அப்ப பாஜக எதிர்ப்பு தான் இன்னைக்கு அரசியல் களமே. ஓகே, இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த பாஜக எதிர்ப்பு அரசியல் களத்துல விஜய் நீடிப்பாரா? என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? இது என்ன சொல்லுவாரு? நம்ம அவர் நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரான்ற ஜோசியத்தை தூக்கி போட்டு ஜோசியத்தை சொல்லல, அவர் வந்து அணுகுமுறை இருக்குல்ல, அதுதான் நடந்த அந்த அணுகுமுறையில உங்களுக்கு அதுதான் அந்த கிளாரிட்டி நம்ம தாவைக்கா தொண்டர்களுக்கும் விஜயனுடைய ஆதரவாளருக்கும் நம்ம சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் டெல்லியில இன்னைக்கு வச்சு மிரட்டப்படுறாரு. நீங்க யார் நாயகன் நினைக்கிறீங்களோ, யார அஞ்சான்னு நினைக்கிறீங்களோ, யாரை இந்த நாட்டினுடைய எதிர்கால முதலமைச்சரா கனவு கண்டுகிட்டு இருக்கீங்களோ, அவர் இன்னைக்கு டெல்லியில வச்சு மிரட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். பாஜகவால் வெளிப்படையாக அவருடைய நிறுவனங்களை வைத்து, ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்கள் தப்பா பயன்படுத்தப்பட்டு இப்படி மிரட்டப்படுறாங்க. ரைட்டா? இது வெளிப்படையா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது ஜனநாயகம் திரைப்பட தடையா விசாரணை எல்லாம் மிரட்டல் எடுத்துக்கலாம். கூட்டணிக்கான மிரட்டல் நான் குற்றம் சாட்டுறேன், வெளிப்படையா குற்றம் சாட்டுறேன். சரியா? அப்ப இதனுடைய விளைவு என்னவா இருக்குன்னா, பாஜகவோடு சரண்டர் ஆகுன்னு இருக்கும். அப்படி சரண்டர் ஆகி வந்தார்னா இந்த
அது தாவேக்காவில் இருக்கக்கூடிய தம்பிமார்களும் அவருடைய ஆதரவாளர்களும் ஒரு தெளிவை அடையணும். உங்களை விட்டு நீங்க விஜயை காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. தூக்கி போட்டுட்டு யார் பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் தமிழ்நாட்டின் உரிமை போரில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை நீங்க சரியா கணக்கிட்டு எதிர்காலத்து அரசியலை தீர்மானிக்கணும். நீங்க விருப்பப்பட்டவருக்கு ஓட்டு போடுங்க, நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க. திமுக கூட்டணியோடு நீங்க முரண்பாடா கூட இருங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் பாஜக என்கிற ஒரு அணிக்கு ஓட்டு போட்டோம்னா அது தமிழ்நாட்டிற்கு போடக்கூடிய வாக்கரிசி என்பதை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கங்க அப்படின்றத நம்ம கிளாரிட்டிக்காக சொல்ல வரோம். நீங்க கேட்டீங்க இல்லையா, அந்த கிளாரிட்டி இதுதான். ஓகே, விஜய் என்ன செய்வாருன்னு பார்ப்போம், தெரியல. அனைவா நாளைக்கு அங்கே இருக்கிறாரா இல்லை உடனே வந்துடுறாரா? நீங்கள் கேட்கக்கூடிய இந்த 100 கேள்விகளுக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, முன் வச்சிங்களா, 100 கேள்விக்கு பதில் சொல்லணும்னு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. அதன் இந்த விஜய் விசாரிக்கப்படுத்த விசாரணையால் மிரட்டலுங்கிற ஒரு கடுமையான வசதி வைக்கிறீங்க. அதை அப்படியே குறிப்பாக டிவிக்கு தொண்டர்களுக்கும் விடுகிறேன். விவாதம் சொல்லி அறக்கலத்துக்கு நேரம்